சதுரங்க பிரியர்களே வணக்கம். இன்று நாம் காணப்போவது ஒரு சாதாரண ஆட்டம் அல்ல, உலக சதுரங்க வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மகா யுத்தம். 2024 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டம். கேம் 14. குகேஷ் மற்றும் டிங் லிரன் 6.5 6.5 என சமநிலையில் இருக்கும் இந்த ஆட்டம் யார் அடுத்த உலக ராஜா என்பதை தீர்மானிக்கப் போகிறது. வாருங்கள், வரலாற்றுக்குள் நுழைவோம். ஆட்டத்தின் ஆரம்ப கட்டம். ஒரு மிகப்பெரிய போருக்கான தயாரிப்பு இது. நகர்வு 1. வெள்ளை குதிரை F3. கருப்பு சிப்பாய் D5. வெள்ளை நிற காய்களுடன் டிங் லிரன் இந்த ஆட்டத்தை ரேத்தி ஓப்பனிங் முறைப்படி நிதானமாக தொடங்குகிறார். மெதுவான வளர்ச்சி மற்றும் சென்டர் கண்ட்ரோல் ஐ நோக்கமாக கொண்டு தனது குதிரையை F3 சதுரத்திற்கு நகர்த்துகிறார். இதற்கு பதிலாக குகேஷ் சிப்பாய் D5 விளையாடி மையத்தில் தனது ஆதிக்கத்தை உடனடியாக நிலைநாட்டுகிறார். நகர்வு 2. வெள்ளை சிப்பாய் G3. கருப்பு சிப்பாய் C5. டிங் தனது கிங் சைட் மந்திரி ஐ வலுப்படுத்துவதற்காக சிப்பாய் G3 விளையாடுகிறார். இது ஒரு தந்திரமான தயாரிப்பு. இதற்கு பதிலாக குகேஷ் சிப்பாய் C5 விளையாடி மையத்தில் கூடுதல் அழுத்தத்தை உருவாக்கி தனது திட்டத்தை தெளிவுபடுத்துகிறார். நகர்வு 3. வெள்ளை மந்திரி G2. கருப்பு குதிரை C6. வெள்ளை மந்திரி இப்போது G2 சதுரத்தில் அமர்ந்து ஒரு நீண்ட டயாகனல் ஐ ஆக்கிரமிக்கிறது. குகேஷ் தனது குதிரையை C6 சதுரத்திற்கு கொண்டு வந்து தனது பாதுகாப்பை மென்மேலும் பலப்படுத்துகிறார். நகர்வு 4. வெள்ளை சிப்பாய் D4. கருப்பு சிப்பாய் E6. டிங் இப்போது சிப்பாய் D4 விளையாடி மையத்தில் ஒரு நேரடி மோதலுக்கு வழி செய்கிறார். குகேஷ் சிப்பாய் E6 மூலம் தனது D5 சிப்பாய்க்கு ஒரு கூடுதல் பாதுகாப்பை உருவாக்கி தற்காப்பை பலப்படுத்துகிறார். நகர்வு 5. வெள்ளை காஸ்லிங். கருப்பு சிப்பாய் வெள்ளை சிப்பாய் D4 ஐ வெட்டுகிறது. டிங் தனது ராஜாவை பாதுகாப்பாக வைத்திருக்க காஸ்லிங் முறையை கையாளுகிறார். ஆனால் குகேஷ் சற்றும் தயங்காமல் மையத்திலுள்ள சிப்பாயை வெட்டி ஆட்டத்தை இப்போதே பரபரப்பாக்குறார். நகர்வு 6. வெள்ளை குதிரை. கருப்பு சிப்பாய் D4 ஐ வெட்டுகிறது. கருப்பு குதிரை E7. டிங் தனது குதிரை ஆல் அந்த சிப்பாயை வெட்டி ஆதிக்கத்தை காட்டுகிறார். குகேஷ் தனது மற்றொரு குதிரை ஐ E7 சதுரத்திற்கு கொண்டு வந்து தனது காய்களின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகிறார். நகர்வு 7. வெள்ளை சிப்பாய் C4. கருப்பு குதிரை வெள்ளை குதிரை D4 ஐ வெட்டுகிறது. டிங் இப்போது சிப்பாய் C4 மூலம் குகேஷ் என் மையத்தை சீண்டுகிறார். குகேஷ் அதற்கு பதிலாக குதிரைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்ய முடிவு செய்து ஆட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறார். நகர்வு 8. வெள்ளை ராணி. கருப்பு குதிரை D4 ஐ வெட்டுகிறது. கருப்பு குதிரை C6. டிங் தனது ராணியை மையத்திற்கு கொண்டு வந்து ஒரு பலமான நிலையை எடுக்கிறார். ஆனால் குகேஷ் உடனடியாக குதிரை ஐ நகர்த்தி ராணி ஐ தாக்கி ஒரு அருமையான டெம்போவை பெறுகிறார். நகர்வு 9. வெள்ளை ராணி D1. கருப்பு சிப்பாய் D4. ராணிக்கு அழுத்தம் அதிகரிப்பதால் டிங் அதை பாதுகாப்பாக பின்னுக்கு இழுக்கிறார். குகேஷ் அதை பயன்படுத்தி சிப்பாய் D4 விளையாடி மையத்தில் ஒரு வலுவான பாஸ் பான் ஐ உருவாக்குகிறார். நகர்வு 10. வெள்ளை சிப்பாய் E3. கருப்பு மந்திரி C5. குகேஷ் இன் முன்னேறிய சிப்பாயை தகர்க்க டிங் சிப்பாய் E3 விளையாடுகிறார். குகேஷ் தனது மந்திரி ஐ C5 சதுரத்திற்கு கொண்டு வந்து வெள்ளை ராஜா ஏற்கு மறைமுகமாக ஒரு அழுத்தத்தை உருவாக்குகிறார். நகர்வு 11. வெள்ளை E சிப்பாய். கருப்பு சிப்பாய் D4 ஐ வெட்டுகிறது. கருப்பு மந்திரி வெள்ளை சிப்பாய் D4 ஐ வெட்டுகிறது. இங்கே ஒரு சிப்பாய் பரிமாற்றம் நடக்கிறது. குகேஷின் மந்திரி இப்போது மையத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்து கொண்டு ஆட்டத்தை கட்டுப்படுத்துகிறது. நகர்வு 12. வெள்ளை குதிரை C3. கருப்பு காஸ்லிங். டிங் தனது கடைசி குதிரை ஐ வளர்த்து ஆட்டத்தை சமநிலைப்படுத்த முயற்சிக்கிறார். குகேஷ் தனது ராஜாவை பாதுகாக்க காஸ்லிங் கட்டி பாதுகாப்பை முழுமைப்படுத்துகிறார்.
ஆட்டம் இப்போது மிகவும் நுணுக்கமான நிலையை எட்டியுள்ளது. நகர்வு 13. வெள்ளை குதிரை பி5. கருப்பு மந்திரி பி6. திங் குகேஷ் இன் மந்திரி ஐ தாக்கி நெருக்கடி கொடுக்கிறார். குகேஷ் பதற்றமடையாமல் பாதுகாப்பாக பி6 சதுரத்திற்கு தனது மந்திரி ஐ பின்வாங்குகிறார். நகர்வு 14. வெள்ளை சிப்பாய் பி3. கருப்பு சிப்பாய் ஏ6. திங் தனது மற்றொரு மந்திரி ஐ பி2 சதுரத்தில் நிலைநிறுத்த சிப்பாய் பி3 விளையாடுகிறார். குகேஷ் உடனடியாக அந்த குதிரை ஐ சிப்பாய் ஏ6 மூலம் அங்கிருந்து விரட்டி அடிக்கிறார். நகர்வு 15. வெள்ளை குதிரை சி3. கருப்பு மந்திரி டி4. குதிரை பின்வாங்குகிறது. ஆனால் குகேஷ் இன் மந்திரி டி4 சதுரத்தில் ஒரு ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் உள்ளது. நகர்வு 16. வெள்ளை மந்திரி பி2. கருப்பு சிப்பாய் ஏ5. இரண்டு பக்கமும் மந்திரிகள் இப்போது நீண்ட டயகனல்களில் நேருக்கு நேர் மோதத் தயாராக உள்ளன. குகேஷ் சிப்பாய் ஏ5 விளையாடி தனது மையத்தை இன்னும் பலப்படுத்துகிறார். நகர்வு 17. வெள்ளை ராணி டி2. கருப்பு மந்திரி இ6. திங் தனது ராணியை முன்னேற்றுகிறார். குகேஷ் தனது மந்திரி ஐ இ6 சதுரத்திற்கு கொண்டு வந்து தனது யானைகளை இணைத்து ஒருங்கிணைப்பை முடிக்கிறார். ஆட்டம் இப்போது அனல் பறக்கத் தொடங்குகிறது. நகர்வு 18. வெள்ளை குதிரை டி5. கருப்பு சிப்பாய் பி5. திங் ஒரு வலுவான குதிரை ஐ டி5 சதுரத்தில் மையப்படுத்தி ஒரு சவாலை வைக்கிறார். குகேஷ் அதற்கு பதிலாக சிப்பாய் பி5 விளையாடி குவீன் சைட் இல் தனது ஆக்ரோஷமான முன்னேற்றத்தை தொடங்குகிறார். நகர்வு 19. வெள்ளை சி சிப்பாய். கருப்பு சிப்பாய் பி5 ஐ வெட்டுகிறது. கருப்பு ஏ சிப்பாய் வெள்ளை சிப்பாய் பி5 ஐ வெட்டுகிறது. இங்கே ஒரு சிப்பாய் பரிமாற்றம் நடக்கிறது. இதன் மூலம் குவீன் சைட் இல் முக்கியமான வழிகள் திறக்கப்படுகின்றன. நகர்வு 20. வெள்ளை குதிரை எப்4. கருப்பு ஈ சிப்பாய் வெள்ளை குதிரை எப்4 ஐ வெட்டுகிறது. திங் ஒரு குதிரை ஐ சாக்ரிஃபைஸ் செய்ய முன்வந்து ஆட்டத்தை அதிரடியாக மாற்றுகிறார். குகேஷ் அந்த சாக்ரிஃபைஸ் ஐ ஏற்றுக்கொள்கிறார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. நகர்வு 21. வெள்ளை மந்திரி. கருப்பு குதிரை சி6 ஐ வெட்டுகிறது. கருப்பு மந்திரி வெள்ளை மந்திரி பி2 ஐ வெட்டுகிறது. பலமான மந்திரிகள் இப்போது பலகையை விட்டு வெளியேறுகின்றன. ஆட்டம் இப்போது இன்னும் சிக்கலாகிறது. நகர்வு 22. வெள்ளை ராணி. கருப்பு மந்திரி பி2 ஐ வெட்டுகிறது. கருப்பு யானை பி8. குகேஷ் தனது குவீன் சைட் யானை ஐ பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றி தனது அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகிறார். நகர்வு 23. வெள்ளை யானை எப்டி1. கருப்பு ராணி பி6. திங் தனது யானை ஐ டி காலம்க்கு கொண்டு வந்து அழுத்தம் தருகிறார். குகேஷ் தனது ராணி ஐ ஒரு சிறந்த இடத்துக்கு மாற்றி தற்காப்பை உறுதி செய்கிறார். நகர்வு 24. வெள்ளை மந்திரி எப்3. கருப்பு எஃப் சிப்பாய் வெள்ளை சிப்பாய் ஜி3 ஐ வெட்டுகிறது. ராஜா பக்கம் இப்போது சிப்பாய்கள் வெட்டப்பட்டு வழிகள் திறக்கப்படுகின்றன. இரு வீரர்களும் இப்போது மிகவும் கவனமாக விளையாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். நகர்வு 25. வெள்ளை ஏச் சிப்பாய். கருப்பு சிப்பாய் ஜி3 ஐ வெட்டுகிறது. கருப்பு சிப்பாய் பி4. குகேஷ் தனது பி-பான் ஐ ஒரு வலுவான முன்னேற்றத்திற்கு தயார் செய்கிறார். நகர்வு 26. வெள்ளை சிப்பாய் ஏ4. கருப்பு பி சிப்பாய் வெள்ளை சிப்பாய் ஏ3 ஐ வெட்டுகிறது. திங் தனது ஏ-பான் ஐ முன்னேற்றி ஒரு வாய்ப்பை தேடுகிறார். குகேஷ் அதை வெட்டி ஆட்டத்தை இன்னும் சிக்கலாக்குகிறார். நகர்வு 27. வெள்ளை யானை. கருப்பு சிப்பாய் ஏ3 ஐ வெட்டுகிறது. கருப்பு சிப்பாய் ஜி6. குகேஷ் தனது ராஜா ஏற்கு ஒரு பாதுகாப்பு வழியை உருவாக்கி பேக்ரண்ட் மேட் ஆபத்திலிருந்து தப்பிக்கிறார். இது ஒரு முக்கியமான தற்காப்பு நகர்வு. நகர்வு 28. வெள்ளை ராணி டி4. கருப்பு ராணி பி5. திங் ராணிகளை எக்ஸ்சேஞ்ச் செய்ய விரும்பி ஆட்டத்தை எளிமையாக்க பார்க்கிறார். ஆனால் குகேஷ் அதைத் தவிர்த்து தனது ஆதிக்கத்தை தொடர்கிறார். நகர்வு 29.
வெள்ளை சிப்பாய் B4 கருப்பு ராணி வெள்ளை சிப்பாய் B4 ஐ வெட்டுகிறது. மீண்டும் ஒரு சிப்பாய் பரிமாற்றம். காய்கள் இப்போது மெல்ல மெல்ல குறையத் தொடங்குகின்றன. நகர்வு 30. வெள்ளை ராணி கருப்பு ராணி B4 ஐ வெட்டுகிறது. கருப்பு யானை வெள்ளை ராணி B4 ஐ வெட்டுகிறது. ராணிகள் இப்போது பலகையை விட்டு வெளியேறுகின்றன. இது ஒரு யானை மற்றும் மந்திரி மட்டுமே உள்ள எண்ட் கேம் ஆகஸ்ட் மாறுகிறது. நகர்வு 31. வெள்ளை யானை A8 கருப்பு யானை வெள்ளை யானை A8 ஐ வெட்டுகிறது. ஒரு ஜோடி யானைகள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. ஆட்டம் ட்ரோ ஐ நோக்கி நகர்வது போல தோன்றுகிறது. நகர்வு 32. வெள்ளை மந்திரி கருப்பு யானை A8 ஐ வெட்டுகிறது. கருப்பு சிப்பாய் G5. குகேஷ் தனது கிங் சைட் சிப்பாய்களை முன்னேற்றி இடத்தை ஆக்கிரமிக்கிறார். நகர்வு 33. வெள்ளை மந்திரி D5 கருப்பு மந்திரி E5. குகேஷ் மந்திரி பரிமாற்றத்தை தவிர்த்து தனது மந்திரி ஐ ஒரு ஆக்ரோஷமான நிலையில் வைக்கிறார். நகர்வு 34. வெள்ளை யானை C1 கருப்பு ராஜா G7. என் கேமில் ராஜா ஒரு போர் வீரன் என்பதை நிரூபிக்க குகேஷ் தனது ராஜாவை மையத்திற்கு கொண்டு வருகிறார். நகர்வு 35. வெள்ளை யானை C7 கருப்பு மந்திரி G6. குகேஷ் இன் தற்காப்பில் ஒரு ஓட்டையே தேடுகிறார். ஆனால் குகேஷ் மந்திரி ஆல் அதை மிக அழகாகத் தடுக்கிறார். நகர்வு 36. வெள்ளை யானை C4 கருப்பு யானை B1 செக். குகேஷ் ஒரு செக் வைத்து இன் ராஜாவை சங்கடமான இடத்துக்கு நகர்த்துகிறார். நகர்வு 37. வெள்ளை ராஜா G2 கருப்பு யானை E1. குகேஷ் இன் சிப்பாய் கட்டமைப்பில் பலவீனங்களைத் தேடி தாக்குகிறார். நகர்வு 38. வெள்ளை யானை B4 கருப்பு சிப்பாய் A5. குகேஷ் நிதானமாக தனது சிப்பாய்களை முன்னோக்கி நகர்த்தி வெற்றிக்கான பாதையை அமைக்கிறார். நகர்வு 39. வெள்ளை யானை A4 கருப்பு யானை E5. குகேஷ் தனது யானை ஐ மிகவும் ஆக்டிவ் ஆகஸ்ட் வைத்து இற்கு நெருக்கடி கொடுக்கிறார். நகர்வு 40. வெள்ளை மந்திரி F3 கருப்பு ராஜா A6. குகேஷ் எந்த அவசரமும் காட்டாமல் தனது ராஜாவை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்கிறார். நகர்வு 41. வெள்ளை ராஜா G1 கருப்பு யானை E6. தனது ராஜாவை நகர்த்துகிறார். குகேஷ் தனது யானை ஐ தற்காப்பு நிலைக்கு மாற்றுகிறார். நகர்வு 42. வெள்ளை யானை C4 கருப்பு சிப்பாய் G4. குகேஷ் தனது சிப்பாயை முன்னேற்றி இன் ராஜா இற்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குகிறார். நகர்வு 43. வெள்ளை மந்திரி D5 கருப்பு யானை D6. குகேஷ் உடனடியாக இன் மந்திரி ஐ தாக்கி காய்களை பரிமாற முயற்சிக்கிறார். நகர்வு 44. வெள்ளை மந்திரி B7 கருப்பு ராஜா G5. குகேஷின் ராஜா இப்போது ஆட்டத்தின் மையத்திற்கு வந்து ஒரு மாபெரும் சக்தியாக மாறுகிறார். நகர்வு 45. வெள்ளை சிப்பாய் F3 கருப்பு சிப்பாய் E5. இரு வீரர்களும் தங்களது சிப்பாய்களை மிகவும் நுணுக்கமாக நகர்த்துகிறார்கள். நகர்வு 46. வெள்ளை F சிப்பாய் கருப்பு சிப்பாய் G4 ஐ வெட்டுகிறது. கருப்பு A சிப்பாய் வெள்ளை சிப்பாய் G4 ஐ வெட்டுகிறது. சிப்பாய்கள் வெட்டப்படுகின்றன. பலகை இப்போது இன்னும் காலியாகிறது. பதற்றம் உச்சத்தை எட்டுகிறது. நகர்வு 47. வெள்ளை யானை B4 கருப்பு மந்திரி E7. குகேஷ் தனது மந்திரி ஐ ஒரு பலமான தற்காப்பு நிலைக்கு கொண்டு வருகிறார். நகர்வு 48. வெள்ளை ராஜா E2 கருப்பு யானை D2 செக். குகேஷ் செக் வைத்து இன் ராஜாவை பின்வாங்கச் செய்கிறார். நகர்வு 49. வெள்ளை ராஜா G1 கருப்பு ராஜா E6. குகேஷின் ராஜா இப்போது இன் எல்லைக்குள் நுழைய தயாராகிறார். நகர்வு 50. வெள்ளை யானை B6 செக். கருப்பு ராஜா G5. செக் வைத்து சமாளிக்க பார்க்கிறார். குகேஷ் சாமர்த்தியமாக தப்பிக்கிறார். நகர்வு 51.
வெள்ளை யானை B4. கருப்பு மந்திரி E6. குகேஷ் தனது மந்திரியை ஆட்டத்தின் மைய பகுதிக்கு கொண்டு வந்து ஆதிக்கத்தை உறுதி செய்கிறார். நகர்வு 52. வெள்ளை யானை A4. கருப்பு யானை B2. குகேஷ் தனது யானை மிகவும் ஆக்ரோஷமாக விளையாடுகிறார். நகர்வு 53. வெள்ளை மந்திரி A8. கருப்பு ராஜா E6. குகேஷ் ராஜாவைக் கொண்டு ஆட்டத்தை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். நகர்வு 54. வெள்ளை யானை F4. கருப்பு ராஜா E5. நகர்வு 55. வெள்ளை யானை F2. கருப்பு யானை வெள்ளை யானை F2 ஐ வெட்டுகிறது. இங்கே ஒரு அதிர்ச்சியூட்டும் நகர்வு. டிங் லிரன் ஒரு மாபெரும் தவறைச் செய்கிறார். யானை F2 சதுரத்திற்கு கொண்டு வந்தது அவரது ஆட்டத்தையே முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது. குகேஷ் யோசிக்காமல் அதை வெட்டுகிறார். நகர்வு 56. வெள்ளை ராஜா. கருப்பு யானை F2 ஐ வெட்டுகிறது. கருப்பு மந்திரி D5. குகேஷ் இப்போது மந்திரிகளை எக்ஸ்சேஞ்ச் செய்ய முடிவு செய்கிறார். ஏனெனில் அதன் பிறகு வரும் ஆட்டம் குகேஷ் இற்கு ஒரு மிக எளிதான வெற்றியாக இருக்கும். நகர்வு 57. வெள்ளை மந்திரி. கருப்பு மந்திரி D5 ஐ வெட்டுகிறது. கருப்பு ராஜா வெள்ளை மந்திரி D5 ஐ வெட்டுகிறது. மந்திரிகள் வெளியேறுகின்றன. இப்போது பலகையில் ராஜாக்களும் சிப்பாய்களும் மட்டுமே உள்ளன. நகர்வு 58. வெள்ளை ராஜா E3. கருப்பு ராஜா E5. குகேஷ் இப்போது ஆப்போசிஷனை பெறுகிறார். டிங்கின் ராஜாவிற்கு நகர வழியே இல்லை.